தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/2/2017 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 9:59 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மகத்துவம் தருகின்ற மாசி மாதம். எல்லாருமே ஏதாவது ஒரு மாதம் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லி கருதி அதில் அவர்கள் சுபகாரியங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் பொதுவாகவே மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அதிகமான மகத்துவம் பெற்ற மாதம்தான் மாசி மாதம். இன்றைக்கு மாசி 3ஆம் தேதி வந்துவிட்டது. சித்திரை என்ற மாதத்தினுடைய பெயரை பாருங்கள், அதில் திரை என்று இருக்கும். சித்திரை என்ற திரை விலக, வை காசு என்று வைத்திருக்கும் காசு வர, ஆ நீயா என்று ஆணி எடுத்துரைக்க, ஆடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிலையாக நிற்க ஆடி மாதம் வர, ஆவணி மாதத்தில் ஆவலோடு அணிமணிகள் சேர, புரட்டாசி மாதம் தன்னில் புரட்டி போட்ட வாழ்வு மாற, முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க, ஐப்பசியிலே அனைவருக்கும் பசிப்பிணி நீங்க, கார்த்திகையிலே கந்தனருள் கைகொடுத்து காப்பாற்ற, மார்கழியிலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஏற்று எல்லாவற்றையும் கழித்து புதுமை அடைய, தை திங்களில் தை தை என்று குதித்து விளையாட, மாசி என்னும் மாதத்தில் நாம் மகத்துவத்தோடு முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை மாதங்களின் பெயர்களும் நம் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இடம்பெறுகிறது. இனி வரப்போகின்ற பங்குனி மாதத்தை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பங்கு இனிக்க வேண்டும் என்று சொன்னால் மாசி மாதத்திலே படைப்பு என்று முன்னோர்களை வழிபட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்தது 2 மாதங்கள் தான். ஒன்று ஆடி மாதம், மற்றொன்று மாசி மாதம். செட்டிநாட்டு பகுதியிலேயெல்லாம் இல்லத்திற்குள்ளேயே ஒரு அறை இருக்கும். அதற்கு பெயர் படைப்பு வீடு என்று சொல்வார்கள். அதை அவர்கள் திறந்து வைத்து முன்னோர்களை வழிபடுகின்ற பொழுது அதற்குரிய அவர்கள் என்னென்னவெல்லாம் புசித்தார்களோ அவர்களுக்குரிய விருப்பமான உணவுகளை வைத்து பள்ளயம் என்று போட்டு அங்கே இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் சகலரும் வந்து கலந்து கொண்டு அந்த விழா எடுப்பார்கள். அதிலே மாசி மாதம் வந்துவிட்டால் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லோருடைய இல்லங்களிலும், அப்படி கொண்டாடுபவர்களுடைய இல்லங்களிலே எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு எங்கள் வீட்டிலே படைப்பு, முன்னோர்களை வழிபடுகிறோம் என்பார்கள். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபட்டால்தான் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு வீட்டிலே மிகுந்த தோஷங்கள் இருக்கலாம். சில குடும்பத்திலே 5 குழந்தைகள் இருக்கும், 5க்கும் திருமணமாகாமல் இருக்கலாம். சில வீடுகளிலே பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கலாம். காலங்காலமாக இருக்கிற தடைகளை மாற்றுகின்ற ஆற்றல் குலதெய்வ வழிபாட்டிற்கும், இப்படிப்பட்ட இந்த குடும்ப முன்னோர்களை கும்பிடுவதன் மூலமும் தான் நாம் தீர்த்து கொள்ள இயலும். அதிலே குலதெய்வ வழிபாடும் இந்த மாதத்திலே சிறப்பானது. நீங்கள் பார்த்தால் மாசி மாதத்திலே வரக்கூடிய மகத்துவமான நாட்களிலே சிவராத்திரி என்று ஒன்று வரும். அப்படிப்பட்ட சிவராத்திரி கழித்த 3ஆம் நாள் அத்துணை பேரும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அந்த நாளில் தான் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்று திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடி சாமியாட்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மகத்துவமான மாசி மாதம் இன்றைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது 3ஆம் நாளாக இருந்தாலும் கூட இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகத்துவம் கிடைக்க வெள்ளிக்கிழமை புதன்கிழமைகளிலே எல்லாம் நல்ல நாட்களை பார்த்து யோக பலம் பெற்ற நேரத்திலே முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். முன்னோர் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தூளாகின்ற நாள். துணிந்து நீங்கள் செயல்பட்டு முடிவிலே வெற்றி காணப் போகின்றீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். எனவே விரயங்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் என்றாலும் கூட தனாதிபதி சுக்கிரனும் அவரோடு இணைந்திருப்பது தான் புதுமை. தனாதிபதியோடு விரையாதிபதியோ அல்லது விரயஸ்தானத்திலேயோ ராசிநாதன் இருந்தால் தனவரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வந்த பணம் சேமிக்க இயலாது, உடனடியாக செலவாகும். காலை நேரத்திலேயே உங்கள் கைகளில் குளிர ஒரு வரவு வரலாம். வந்த மறுநிமிடம் வீட்டு தேவைகளை முன்னிட்டு அதை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் கூட குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குதூகலங்கள் கூடும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்கும் நாள். இன்றைக்கு பிரிந்து சென்றவர்களெல்லாம் வந்து இணையப் போகின்றார்கள். 6லே குரு இருந்தாலும் கூட 6க்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் அல்ல, பெண்வெளி பிரச்சனைகளும் அகலும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள்.
மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி தேவைப்படுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விரோதங்கள் விலக வேண்டுமானால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது புதனுடைய யோகத்தை பொறுத்தே உங்களுக்கு பலன்கள் வரும். புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 3ஆம் இடத்திலே வேறு ராகு இருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக ஒரு சிலருக்கு சகோதரர்கள் விளங்கலாம். சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம், சொந்தங்களாலும் பிரச்சனைகள் வரலாம். கிழமை புதன் என்பதால் இன்றைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் தீரும் நாள். இன்றைக்கு உங்களுக்கு கவலைகள் தீரப்போகிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் வெற்றிகள் ஸ்தானத்திலே இருக்கிறார். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். கட்டிடப்பணியில் இருந்த தடைகளெல்லாம் அகலும். பிறிதொரு இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் கூட உத்தியோகத்தில் அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும் நாள். இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. காரணம், உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். சூரிய பார்வை பதிவதால் காரிய வெற்றி ஏற்படும். அது மட்டும் அல்ல, அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாலும் நன்மை கிடைக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்குழப்பத்தால் மகிழ்ச்சி குறைகின்ற நாள். இன்றைக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வாகன பழுது செலவுகளாலும் வாட்டம் காண்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற கவலை உங்களுக்கு உருவாகலாம். மக்கள் செல்வங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லையேல் பிள்ளை செல்வங்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு அனுமன் வழிபாடு உங்கள் அல்லல்களை தீர்க்கும். துலாம் ராசினியர்களே, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம், ஆதாயம் உண்டு. அயல்நாட்டுக்காக ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். 2இலே சனி இருந்தாலும் கூட கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். தனாதிபதி 6இல் இருக்கிறார். உத்தியோகத்திலே உயர்வுகள் கிடைக்கலாம். ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இதுவரை பொறுமை காத்து வந்த உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இனிமையான தகவல் வந்து சேரப்போகிறது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் நினைத்ததை காட்டிலும் கூடுதலாக வருமானங்கள் கிடைக்கும். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கூட பிறந்தவர்களாலும் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்திலே புத்திரஸ்தானத்திலே சுக்கிரனோடு கூடியிருக்கிறார். எனவே பூர்வ புண்ணிய பலன் அதிகமாக கிடைக்கிறது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். முன்னோர் வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது. இன்றைக்கு உற்சாகத்தோடு பணிபுரிந்து உடன் இருப்பவர்களையெல்லாம் நீங்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகின்றீர்கள். தொழில் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முன்னேற்ற பாதையில் இதுவரை உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம். காரணம், 7.5 சனி. 7.5 சனியிலும் விரைச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிற பொழுது எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். அந்த நிலை இன்றைக்கு மாறும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கப் போகின்றீர்கள். தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். உதிரி வருமானங்கள் கூட உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரக்தியான நிலை மாறி விடிவு காலம் பிறக்கின்ற நாள். இன்றைக்கு ராசிநாதன் சனி லாபஸ்தானத்தில். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். பணவரவு நன்றாக இருந்தாலே உங்களுக்கு உற்சாகம் குடிகொள்ளும். அது மட்டும் அல்ல, எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கும் ஒரு இனிய நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல்கள் ஏற்படும். திடீர் விரயங்கள் உண்டு. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். காரிய தாமதங்கள் உங்களை ஆட்கொள்ளும். இன்றைக்கு பக்கத்தில் இருப்பவர்களை நேசித்தும் இறைவனை பூசித்தும் வெற்றி காண வேண்டிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் வந்து சேரும் நாள். இன்றைக்கு நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோக முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.